அமெரிக்கா ஈரான் போர்ல கடந்த சில நாட்களாக தீவிரமான பதற்றமான நிலை நிலவிட்டு இருக்கு. இப்போ ஈரான் மேல 2 வார போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் நாட்டு மேல தாக்குதல் நடத்திட்டு தான் வருது. இதனால அமெரிக்காவுடைய முக்கிய கோரிக்கையான ஹோர்முஸ் முனையை திறக்க ஒப்புக்கொண்ட ஈரான் அதை மூடியே வச்சிருக்கு. போர் நிறுத்தத்துக்கு பிறகு 6 கப்பல்கள் மட்டுமே ஹோர்முஸ் முனையை கடந்திருக்கு. 238 கப்பல்கள் அந்த பகுதியில வெயிட்டிங்ல இருக்கு. சர்வதேச நாடுகள்ல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமா ரஷ்யா அதிக விலைக்கு கச்சா எண்ணெயை வித்து கொள்ளை லாபம் பார்த்துட்டு வருது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் விற்பனை 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துச்சு. அதுவே இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்குது. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் தான் ரஷ்யாவுடைய முக்கிய வாடிக்கையாளர்களா இருக்கிறாங்க. இதுக்கிடையில இஸ்லாமாபாத்ல ஈரான் அமெரிக்க அதிகாரிகள் இன்னைக்கு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் முட்டுக்கட்டையா இருக்கிறதா பாகிஸ்தான் குற்றம் சாட்டி இருக்கு. லெபனான்ல மக்களை கொத்து கொத்தா இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆஷிப் கவாஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறார். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சருடைய இந்த விமர்சனத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடுமையா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். போர நிறுத்த நடவடிக்கை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நாட்டிடமிருந்து இது போன்ற மோசமான விமர்சனங்களை எதிர்பார்க்கல அப்படின்னு நெதன்யாகு சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரேலுடைய பதிலடியை அடுத்து ஆஷிப் கவாஜா தன்னுடைய ட்விட்டர் பதிவை அழிச்சிட்டார். இந்த நிலையில அமெரிக்காவில இருந்து இன்னொரு தகவல் கசிஞ்சிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப பதவி நீக்கம் செய்யறதுக்காக எம்பிக்கள் முயற்சிக்கிறதா சொல்லப்படுது. ட்ரம்புடைய இந்த எதேச்ச அதிகார போக்க பல அமெரிக்க எம்பிகள் கண்டிச்சுட்டு வர்றாங்க. இந்தியா, அமெரிக்கா போன்ற ஜனநாயக அமைப்பை அடிப்படையாக கொண்ட நாடுகள்ல அதிகாரத்துடைய உச்சியில இருக்கிறவங்க கூட சட்டத்துக்கு கீழே சாதாரணமானவங்க தான் அப்படிங்கறத மக்களாட்சியுடைய அடிப்படை கோட்பாடு. அதன்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப பதவி நீக்கம் செய்ய அங்க இருக்கக்கூடிய மேலவை உறுப்பினர்கள் ஒன்னு திரண்டு இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியாவில மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு 2 அவைகள் ஆட்சி செய்யற மாதிரியே அமெரிக்காவிலையும் 435 உறுப்பினர்கள் கொண்ட யுனைடெட் ஸ்டேட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற கீழவை இருக்கு. 100 உறுப்பினர்களை கொண்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் செனட் அப்படிங்கிற மேலவை அப்படின்னு 2 அவைகள் இருக்கு. ட்ரம்ப பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா முதல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற கீழவையில அதிபருக்கு எதிரான குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும். அதுல 218 உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைச்சா அந்த குற்றச்சாட்டு அமலுக்கு வந்துடும். அதன் பிறகு மேலவையில குறைந்தது 2/3 பங்கு, அதாவது 67 உறுப்பினர்கள் ஆதரவு கிடைச்சா அதிபர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அமெரிக்க வரலாற்றுல சில அதிபர்கள் கீழவையுடைய நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. 1998ஆம் ஆண்டு பில் கிளின்டன் கீழவையுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளானாலும் மேலவையில அவருக்கு எதிராக வாக்குகள் கிடைக்கல. அதே மாதிரி இப்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2019, 2021ஆம் ஆண்டு இப்படி 2 முறை கீழவையுடைய நடவடிக்கைக்கு ஆளானார். ஆனா அவரும் மேலவையுடைய ஆதரவால பதவி இழக்காம தப்பிச்சிட்டாரு. இப்ப நடக்கக்கூடிய இந்த போர் சூழல்ல மறுபடியும் ஒரு முறை அவரு கீழவையுடைய நடவடிக்கையை எதிர்கொண்டா அது அமெரிக்க வரலாற்றுல 3 முறை இத்தகைய விசாரணைக்கு உள்ளானவர் அப்படிங்கிற மோசமான பெயர் அவருக்கு பெறுவார். வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் மேலவையால பதவி நீக்கம் செய்யப்பட்டது கிடையாது. இப்போதைய சூழல்ல அதிபர் ட்ரம்ப் மேல போர் தொடர்பான அதிருப்தி நிலவனாலும் மேலவையில அவருடைய ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை பலம் அவரை மறுபடியும் ஒரு முறை பாதுகாத்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட டொனால்ட் ட்ரம்புடைய மனைவி மெலானியா பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. கடந்த 2000ஆம் ஆண்டு வாக்குல எப்ஸ்டீனும் டொனால்ட் ட்ரம்பும் ஒன்னா இருந்த படங்களும் வெளியாகுச்சு. அந்த நேரத்துல மெலானியா ட்ரம்புடைய நட்பு வட்டத்துல மெலானியா இருந்தாரு. இதனால மெலானியாவும் எப்ஸ்டீனுடன் தொடர்புல இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த தகவலை மெலானியா மறுத்திருக்கிறாரு. நான் எப்ஸ்டீன் கூட பாதிக்கப்பட்டவள் அல்ல,
எப்ஸ்டீன் தன்னை டொனால்ட் ட்ரம்புக்கு அறிமுகப்படுத்தவில்லை. எப்ஸ்டீனுடைய நீண்டகால கூட்டாளியான கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு மெலானியா சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.